மலேசியாவில் நடைபெற்ற உலக சைவ நன்னெறி மாநாட்டில் தருமபுரம் ஆதீனம் பங்கேற்பு. தமிழ் மற்றும் ஆன்மீக பணிகளில் சேவை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி அருளாசி செய்தார். மலேசிய நாட்டில் பத்துமலை முருகன் கோயிலில் உலக சைவ நன்னெறி மாநாடு மலேசியா நாட்டில் நடைபெற்றது. இந்த மாநாட்டை மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பழமை வாய்ந்த சைவ ஆதீனமான தருமபுரம் ஆதீனத்தின் 27வது குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் தொடக்கி வைத்து அந்நாட்டில் மக்கள் பணியில் ஈடுபட்டுள்ள மலேசிய இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்தோ சரவணன் எம்பிக்கு மக்கள் சேவைக்கான விருதினையும் மேலும் பலருக்கு ஆன்மீகம் மற்றும் இலக்கிய பணிகளை பாராட்டி விருதுகளை வழங்கினார். தொடர்ந்து அவர் அருளாசி வழங்கி பேசுகையில், இந்து சமயம் மக்களை நன்னெறிப்படுத்துவதாக உள்ளது. இதனால்தான் இந்த மதம் பல நாடுகளிலும் பரவி வளர்ந்துள்ளது என்றார். இந்த கூட்டத்தில் மலேசிய தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தன்னறியே சரணாதல் திண்ணமே அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னறியாவது நமச்சிவாயவே என்று ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்தார். மற்றைய சமயங்கள் எல்லாம் நன்னறி சமயங்கள் இல்லையா என்றால், ஒழுங்குபடுத்துதல் மட்டும் நம்முடைய சமயம். மற்றைய சமயங்கள் எப்படி வேணுமானாலும் இருக்கலாம் என்று சொல்லுகிறது. ஆனால் நாம் எப்படி இருந்தாலும் சிவத்தோடு சம்பந்தமாவது என்பதனால் நம்முடைய சமயம் உலகளாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஒரு சிறிய குறுகிய எண்ணத்திலே நாம் பார்ப்பதில்லை. உலகளாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் என்று பேசியது நம்முடைய சமயம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று பேசியது. உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நீக்கலும் நிலை பெறுத்தலும் என்று பேசியது.